எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் ஐரோப்பா முதல் குமரி வரை தங்கள் வேர்களை பரப்பி வேரூன்றி வாழும் எங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். இந்த நாள் உங்கள் வாழ்வில் ஒரு இனிய நாள், மிக மிக நல்ல நாள். ஏனெனில் இது உங்கள் நம்பிக்கை அமைப்பை பலமாக்கும் நாள், உங்கள் ஞான எல்லைகளை விரிவுபடுத்தும் நாள், உங்கள் அற்ப பயங்களை நீக்கி உங்களுக்கு தைரியம் ஊட்டும் நாள், சலிப்பான உங்கள் வாழ்க்கையில் உற்சாகத்தை ஊட்டும் நாள். ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்வியில் இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது என காட்டப்போகும் நாள். பொருளாதார சரிவில் இருக்கும் உங்களுக்கு பொருளாதார விடுதலை அடைவதற்கான வழிகளை காட்டும் நாள். ஆம், இந்த நாள் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய தரிசன ஒளியை அளித்து உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் நாள். ஒருவேளை இவற்றை கேட்டவுடன் எப்படி இவை அனைத்தும் சாத்தியம் என உங்கள் ஆழ்மனதில் தர்க்க ரீதியாக ஒரு கேள்வி எழுந்தால் நீங்கள் சற்று பலவீனமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்னும் பல குருக்கள் பயிற்சிகள் தேவை. ஒருவேளை இவற்றை கேட்டவுடன் உங்களுக்குள் ஒரு வசந்த காலத்தில் பூக்கள் மலர்வதை போன்ற உணர்வும் பரிபூர்ண நம்பிக்கையும் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் உண்மையில் பாக்கியசாலி. வெற்றியை நோக்கி நகரும் பாதையின் வழியில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சரி, எதுவாயினும் கவலை வேண்டாம், மகிழ்ச்சி அடையுங்கள். இன்றிலிருந்து மாற்றத்திற்கான பாதையில் பயணிக்கலாம். நண்பர்களே, ஒரு சில மனிதர்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எப்படி இவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், பிரதமராக இருக்கிறார், எப்படி இவர் ஒரு தொழிலதிபராக இருக்கிறார், அல்லது எப்படி இவன் மட்டும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறானே. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்திருக்கிறேன், எக்கனாமிக்ஸ் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், பிசினஸ் பள்ளிகளில் படித்து பட்டம் பெற்றிருக்கிறேன், எத்தனை குருக்களை சந்தித்து ஞான உரைகள் மற்றும் பயிற்சிகளை எடுத்திருக்கிறேன். ஆனாலும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாத இவர்கள் எல்லாம் ஒரு மாநிலத்தின் தேசத்தின் தலைவர்களாக இருக்கிறார்களே. 3ஆம் வகுப்பு கூட படிக்காதவர் இவ்வளவு பெரிய வியாபார சாம்ராஜ்யங்களை கட்டி ஆள்கிறாரே. எந்த புத்தக அறிவும் ஞான உரைகளும் பயிற்சியும் பெறாத இந்த மனிதர்கள் தங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாய் வாழ்கிறார்களே. இவருக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பார்த்து படிக்க தெரியல, இவனெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா என்று தேநீர் கடைகளிலும் வீடுகளிலும் நண்பர்களோடு அமர்ந்து விவாதம் செய்கிற பல மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒருவேளை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் சிலருக்கு கூட இந்த கேள்வி இருக்கலாம். ஏன் உலகில் மிகப்பெரிய வெற்றிகள் சிகரங்கள் தொடுகிற மனிதர்கள் பலர் அடிப்படையில் அந்த துறை சார்ந்த பெரிய படிப்புகளோ பயிற்சிகளோ பெற்றிருக்க மாட்டார்கள்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் கூறுவது மிக பெரும் சிகரம் தொட்ட மனிதர்களை. உதாரணமாக கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள், நடிகர் ஷாருக் கான் அவர்கள், சரவணா செல்வரத்னம் மற்றும் வசந்த்குமார், பாடகர் ஜேசுதாஸ், இன்னும் ஏன் வாழும் உதாரணம் பிரதமர் நரேந்திர மோடி, கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி மற்றும் சமீபத்திய கிரிக்கெட் புகழ் சேலத்தைச் சேர்ந்த நடராஜன், இன்னும் பல உதாரணங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எப்படி படிக்காத ஒரு மனிதரால் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி என 2 படித்து புலமை பெற்றவர்களை ஒரு நாட்டிற்கே பிரதமராக தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு ஆற்றல் வந்தது? சங்கீதத்தை முறையாக கற்றால்தான் மற்றும் இந்தியா என்றாலே இந்தி மொழி இசையின் பாடல்தான் எனவிருந்த காலத்தில் எப்படி ஒரு பாமரரான இளையராஜாவால் சங்கீத சக்கரவர்த்திகளையே மிரளச் செய்து தன் முன்னால் அமரச் செய்து தன் இசையால் உன்னத அனுபவங்களை பெறச் செய்ய முடிந்தது? பிறந்ததிலிருந்தே கிரிக்கெட் வீரராக ஆக வேண்டும் என பயிற்சி கொடுத்து வளர்க்கப்படும் குழந்தைகள் மத்தியில் மேலும் சில ஜாதி ஆதிக்கம் நிறைந்து மிகப்பெரிய வியாபார விளையாட்டான கிரிக்கெட்டில் இந்தியாவின் ஒரு கடைக்கோடியில் பிறந்த தோனியால் எப்படி கிரிக்கெட் உலகை ஆள முடிந்தது? ஹரிவராசனம், விஸ்வமோகனம் என தன் காந்தர்வ குரலில் பாடும்போது அடிப்படையில் சங்கீதத்தை தன் வறுமையால் தொடர முடியாத திரு ஜேசுதாஸ் அவர்களால் எப்படி சங்கீத ஜாம்பவான்கள் ஆன்மாவையே உருக வைக்க முடிகின்றது? எப்படி மோடி அவர்களால், வசந்த்குமார் அவர்களால், ஷாருக் கான் அவர்களால் எப்படி இது சாத்தியமாகின்றது? உங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக உதாரணமாக இவர்களை கூறினேன். உங்கள் தெருவிலே, உங்கள் அருகாமையிலே, உங்கள் ஊரிலே இது போன்று அவர்கள் அளவில் சாதனை படைத்த வெற்றி பெற்ற பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எல்லாம் தெரிந்த என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி வாழ்வில் உயர முடியவில்லை என்ற ஏக்கம் அவர்கள் வீடுகளையும் அவர்கள் வாகனங்களையும் அவர்கள் உயர்ந்த வாழ்க்கை முறையையும் அவர்கள் மகிழ்ச்சியை பார்க்கும் போதும் உங்களுக்கு ஏற்படலாம். நண்பர்களே, உங்களிடம் இல்லாத ஒன்று அவர்களிடம் என்ன இருக்கிறது தெரியுமா? எதுவும் கற்காத அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய சிகரங்களை அடைந்தார்கள் தெரியுமா? உங்களிடம் மிக குறைவாக இருக்கும், தெளிவில்லாமல் இருக்கும், அசைந்து கொண்டிருக்கும் ஒன்று அவர்களிடம் உச்சத்தில் இருக்கின்றது.
அதுவே அவர்கள் அந்த நிலையில் இருப்பதற்கு காரணம். அதுவே ஒரு மனிதனை வெற்றியாளராகவும் மகிழ்ச்சியானவராகவும் மாற்றுகின்றது. அது எது உங்களுக்கு தெரிந்தால் இப்போது இந்த காணொளியை பாஸ் செய்துவிட்டு கமெண்டில் தெரிவிக்கலாம், அல்லது மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நான் குறிப்பிடும் அந்த காரியத்தையே நீங்கள் மனதில் நினைத்திருந்தால் நீங்களும் வெற்றியின் பாதையில் பயணிப்பவர்களே. ஆனால் இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை. ஒருவேளை நீங்கள் வேறு ஏதோ ஒன்றை மனதில் சிந்தித்தாலோ கமெண்டில் தெரிவித்தாலோ, நண்பர்களே, நீங்கள் இப்போதும் ஒரு குழந்தையாகத்தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் வளர்வதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டும். சரி, இப்போது கூறுகிறேன் அந்த மாபெரும் ரகசியத்தை. எது உங்களிடம் இல்லாத ஒன்று அவர்களிடம் இருந்தது? நம்பிக்கை. என்னது நம்பிக்கையா? இதை கூறுவதற்காகத்தான் இவ்வளவையும் கூறினீர்களா? ஏன் என்னிடம் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் வென்றுவிடலாமா? இதுவா ஒரு பெரிய ரகசியம் என உங்களுக்குள் மீண்டும் ஒரு எண்ணம் எழுந்தால் நீங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கின்றீர்கள். நண்பர்களே, ஆம், நம்பிக்கைதான் அந்த ரகசியம். ஒருவேளை அது எல்லோரிடமும் இருக்கலாம். ஆனால் எந்த அளவில், எந்த நேரத்தில், எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பொறுத்தே ஒவ்வொரு மனிதனின் விதியும் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் எழுதப்படுகின்றது. அது ஆரோக்கியம், பொருளாதாரம், உறவுகள் என எதுவாயினும் அவன் நம்பிக்கையின் அளவு, சாரம், தன்மையை பொறுத்தே மற்றவைகள் அவனை முன்னகர்த்தி கொண்டு செல்ல பிரபஞ்சத்திலிருந்து முன்வருகின்றன. அரசு துறை சார்ந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என போராடிக் கொண்டிருக்கும் உங்களிடம் அதை ஆரம்பித்த நாளில் இருந்த நம்பிக்கை உங்களிடம் இப்போது இருக்கிறதா? எழுத்துத் துறையில் சாகித்ய அகாடமி விருது வாங்கும் அளவிற்கு உயர வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கும் உங்களிடம் அந்த நம்பிக்கை எவ்வளவு நேரம் ஜீவனோடு இருக்கிறது? இந்த 20 லட்சம் ரூபாய் கடனை அடைத்து விடலாம் என தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு திங்கட்கிழமையில் இருக்கும் நம்பிக்கை சனிக்கிழமை வரையாவது தொடர்கின்றதா? வியாபாரம் செய்தால்தான் வாழ்வில் உயர முடியும் என 3 வருடங்களுக்கு முன்னால் தனி வியாபாரம் ஆரம்பித்த உங்களுக்கு வியாபாரம் ஆரம்பித்த நாளில் இருந்த நம்பிக்கை இப்போது குறைந்திருக்கிறதா, கூடியிருக்கிறதா? இந்த பெண் எவ்வளவு அழகான பெண், இவர் எவ்வளவு நல்ல ஆண் என உருகி உருகி காதலித்தோ அல்லது பெற்றோர் நிச்சயித்தோ மிக மகிழ்ச்சியாக 10 வருடங்களுக்கு முன்னால் திருமணம் செய்த உங்களுக்கு வாழ்க்கை இப்போது சலிப்பாக இருக்கிறதா அல்லது உற்சாகமாக நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறதா? உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் தோற்றத்தையும் குறித்து இளம் வயதில் இருந்த நம்பிக்கை இந்த 40 வயதுகளில் கூடியிருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? அதைவிட காலையில் உங்களை குறித்து இருக்கும் நம்பிக்கையின் அளவு மாலையில் எப்படி இருக்கிறது? இப்படி அசைந்து கொண்டிருக்கிற நிலையற்ற, உறுதியற்ற, தெளிவில்லாத நம்பிக்கை உடையவராக நீங்கள் இருந்தால் எத்தனை பட்டப்படிப்புகள், பயிற்சிகள், புலமை பெற்றாலும் சில நேரம் ஒரு கட்டத்தை தாண்ட முடியாது. தன் மீதே, தன் ஆற்றல் மீதே அவநம்பிக்கை கொள்பவனிடம் பிரபஞ்ச ஆற்றல் உதவ எந்த சூழ்நிலையிலும் வகையிலும் முன்வராது. நம்பிக்கை எனும் ஆற்றலில் எப்போதுமே ஒருவன் குறைவில்லாமல் இருக்கிறான் என்றால் அவன் எப்போதும் நேர்மறையாகவே இருப்பான். அப்படி அவன் நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டுமெனில் அவன் ஞானம் பெற்றவனாய் இருக்க வேண்டும். சரி, ஞானம் என்றால் என்ன? தெளிவு. இப்போது நீங்கள் நினைக்கலாம், திரு காமராஜரும் இளையராஜா அவர்களும் வசந்தகுமார் அவர்களும் ஞானம் பெற்றவர்களா என்று. ஒருவேளை நீங்கள் நினைப்பது போன்று ஞானம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பூகோளம், வானசாஸ்திரம், அரசியல், பொருளாதாரம், ஆன்மீகம் குறித்த அனைத்து தகவல்களையும் படித்தோ தெரிந்தோ வைத்திருப்பதல்ல. ஞானம் என்பது ஒரு சீராக நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிற தெளிந்த நீரோடையின் தன்மையில் இருப்பது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தையும் உங்கள் தர்க்க அறிவால் கேள்வி கேட்டு ஆராய்ந்து கொண்டிருப்பதல்ல ஞானம். அவைகள் அனைத்தையும் உங்களுக்குள் உணர்வதே ஞானம். அந்த ஞானம் இருப்பவன் தான் எதை செய்தாலும், உலகில் எது நிகழ்ந்தாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும் தன் நிலையில் உறுதியாக, பிடிப்புடன், பற்றுடன், தன் ஒவ்வொரு க்ஷணங்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு ஒரு தெளிந்த நீரோடை போன்று முன்னகர்ந்து சென்று கொண்டே இருப்பான். இவர்கள் என்னை விட திறமைசாலிகள், இவன் என்னை விட படித்தவன், இவள் என்னை விட வியாபார நுணுக்கங்கள் கற்று தேர்ந்தவள், இவன் என்னை விட எவ்வளவு ஆரோக்கியமாய் இருக்கிறான் என தன் மீது அவநம்பிக்கை கொள்ள மாட்டான். திரு ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறையில் நுழைந்த காலத்தில் ஒரு நடிகர் என்றால் இந்த நிறத்தில், இப்படியான கட்டுமஸ்தான உடல்வாகுடன், உச்சரிப்பு என அனைத்தும் உருவகுக்கப்பட்டிருந்தது. அவர் அதை பற்றி எல்லாம் தர்க்க ரீதியாக ஆராயவோ சிந்திக்கவோ இல்லை. அப்படி அவர் சிந்தித்திருந்தால் அவர் இன்று நடத்துனராக இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருந்திருப்பார். அவர் தெளிவாக இருந்தார் எங்கே செல்ல வேண்டும் என்பதில். சுற்றி இருப்பவைகள் அனைத்தையும் ஆராய்ந்து கொண்டே அவர் இருந்திருந்தால் அங்கேயே தேங்கிய குட்டை போன்று இருக்க வேண்டியதுதான். இணைய உலகம் பற்றி எல்லாம் தெரிந்த இத்தனை கோடி பேர் இருக்கும் போது எதற்குமே தகுதி இல்லாதது போன்ற ஒரு தன்மையில் இருக்கும் என்னால் எப்படி இணைய வணிகத்தில் சாம்ராஜ்யம் அமைக்க முடியும் என ஜாக்மா தர்க்க ரீதியாக சிந்தித்திருந்தால் இன்று அவரை உங்களுக்கு தெரிந்திருக்குமா? அவரிடம் ஞானம் இருந்தது, தெளிவு இருந்தது, நம்பிக்கை இருந்தது.
தான் எங்கே செல்ல வேண்டும் என்பதில் தெளிவாக உறுதியாக இருந்தார். இதேபோல்தான் காமராஜரும் ஐயா இளையராஜாவும் திரு வசந்தகுமார் அவர்களும், இல்லை உங்கள் அருகாமையில் இருக்கிற அனைத்து வெற்றி பெற்ற மனிதர்களும் இந்த ஞானம் எப்படி இவர்களுக்கு வந்தது? ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய நோக்கத்தில் நீங்கள் தெளிவாக தீவிரமாக உறுதியுடன் இருக்கும் போது அந்த நோக்கம் அற உணர்வில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நல்ல நோக்கமாக இருக்கும் போது உங்களுக்கு வழிகாட்ட நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் பிரபஞ்சம் குருக்களை அனுப்பும். குரு என்றவுடன் இடைக்காடரை போன்றோ விவேகானந்தரை போன்றோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நீங்கள் எங்கோ எதேச்சையாக சந்தித்த ஒரு நபராக இருக்கலாம், உங்களை விட வயதில் குறைந்தவராக இருக்கலாம், ஏன் நீங்கள் நேரிலே பார்த்திராத ஒரு நபராக, வெறும் உரையாடல்கள் மட்டுமே கொண்ட ஒரு நபராய் இருக்கலாம். அவர்களோடு ஏற்படும் அனுபவத்தில் நீங்கள் சீடராகவும் அவர் குருவாகவும் ஆகிவிடுவீர்கள். இப்படி வெற்றி பெற்ற அனைவர் பின்னாலும் நாடோடியாக யாரோ ஒருவர் இருப்பார். அவர் அளித்த ஞானத்தினாலே இவர்கள் தெளிவு உறுதி பெற்று வெற்றி பெறுகிறார்கள். பிற்காலத்தில் உங்கள் வெற்றிக்கு யார் காரணம் என்று அந்த வெற்றி பெற்ற மனிதர்களிடம் கேட்டால் அதற்கு நான் தான் காரணம் என கூறுவார்கள். அந்த குரு அவர்கள் நினைவில் கூட இருக்க மாட்டார். உண்மையில் அந்த குருவின் மனதிலும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு நல்ல குரு தன்னில் வருபவரை ஒரு குட்டை போல தனக்குள்ளே அடக்கி வைப்பவர் அல்ல, ஒரு நதியைப் போல எல்லைகளை கடந்து ஓடிக்கொண்டே இருப்பவர், வருபவர்களையும் சுத்தம் செய்து தெளிவாக்கி ஓட செய்பவர். அதனால்தான் ஆரம்பத்தில் இருந்தே கூறுகிறேன், எதை இழந்தாவது ஞானத்தை பெறுங்கள். ஞானம் பெறுவது என்பது கலங்கிய குட்டை போன்ற தர்க்க ரீதியான சிந்தனைகள் முரண்பாடுடன் இருக்கும் உங்களை உங்கள் எல்லைகளை உடைத்து ஓடச் செய்து தெளிவடைந்து சீராக பயணித்துக் கொண்டே இருக்கச் செய்வது. அப்படி சென்று கொண்டிருப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் குறைவில்லாத நம்பிக்கை உணர்வு எனும் ஆற்றல் பெற்றிருப்பார்கள். அப்படி பெருக்கெடுக்கும் போதே சூரியனை போன்று பிரகாசிக்கும் ஒரு நேர்மறை ஆற்றலாக அவர்கள் மாறுவார்கள். அப்படி மாறும்போது அவர்களை சுற்றியிருக்கும் இருள் விலகிக் கொண்டே போகும். போக வேண்டிய பாதை துலங்கும். பயணம் வெற்றிகரமாக தொடரும். அவர்கள் வெளிச்சத்தில் மற்றவர்களும் பயணிக்க துவங்குவார்கள். நான் உங்களிடம் கூறுகிறேன், திரு அப்துல் கலாம் ஐயா கூறியதை, நீங்கள் வானம் அளவிற்கு முயற்சி செய்தால்தான் நட்சத்திரத்தையாவது தொட முடியும். உயர்ந்த லட்சியங்களோடு இருங்கள், உன்னதமான நோக்கத்தோடு இருங்கள். உங்களுக்கு வழிகாட்ட குருக்கள் வருவார்கள். ஞானம் பெறுவீர்கள், தெளிவடைவீர்கள், திடமான நம்பிக்கை கொள்வீர்கள். உங்கள் எல்லைகளை உடைத்து ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். ஒரு நாள் வெற்றி அடைவீர்கள். இது சத்தியம். மேலும் ஒரு பதிவில் உங்களுக்கு ஆற்றலாக ஒளியாக ஏஎல் சூர்யா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக